இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஏண்டி இவ்வளோ அழகா வர? நீ என்னை பார்க்கணும், அழகா இருக்குன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அழகா கிளம்பி வரேன். இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி சாரியில. நான் கேட்டேன், சாரியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் சார். உங்க அப்பா எப்ப பேச வரேன்னு சொன்னாங்க? நல்ல நாள் பார்த்துட்டாங்களா என்ன? 3 நாள் கழிச்சு ஒரு நல்ல நாள் இருக்கா, அதிலே வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்க அண்ணா கிட்டே இதை பத்தி சொல்லிட்டேனே, உங்க அண்ணா உங்ககிட்ட சொல்லலையா? அண்ணாவை நான் பார்க்கவே இல்லடா. இப்பெல்லாம் நான் எங்க அண்ணாவை ரொம்ப அவாய்ட் பண்றேன் பாத்துக்கோ. எங்க அண்ணா வீட்டுக்கு வந்தாலே நான் ரூம் விட்டே வெளில வர மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு இருக்கும். ஆனா செல்வி அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்களே, நான் எங்க அண்ணா கிட்ட இருந்து விலகி போகணும் அண்ட் அந்த வீட்டை விட்டு சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு வெளியில போகணும். அப்பதான் அவங்க பொண்ணை என் அண்ணாக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணா இதுவரை எந்த விஷயத்துக்குமே ஆசைப்பட்டதே கிடையாது. எங்க அண்ணாக்கு எல்லாமே நான் தான். ஆனா என்னைய தாண்டி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டு பாசம் வச்சிருக்கானா அது செல்வி தான். அது கிடைக்காம போனா எங்க அண்ணன் ரொம்ப உடஞ்சிருவான்டா. எங்க அண்ணாக்கு நான் இதுவரை எதுவுமே பண்ணதில்லை. அட்லீஸ்ட் நான் அந்த வீட்டை விட்டு எங்க அண்ணனை விட்டு போனாதான் செல்வி கிடைப்பாங்கன்னா கிடைக்கட்டுமே. எல்லாம் கரெக்டு தாண்டி. ஆனா நீ செல்வி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவகிட்ட இப்படி விலகுறது கரெக்டா இருக்கா? உன்னோட கண்ணசிவு வச்சு நீ என்ன பண்றங்கிறத புரிஞ்சுக்கிற ஆள்ல செல்வியும் ஒருத்தங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்த எப்படி ரொம்ப நாள் மறைக்க முடியும்? சப்போஸ் செல்வியோட அம்மா தான் இப்படி சத்தியம் வாங்கி உன்னை பிரிஞ்சு போன்னு சொன்னா செல்வியே உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, தெரியும்ல? அது தெரியாதுடா. நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்ல மாட்டேன், செல்வியோட அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. அங்க இருக்கிற வரமாச்சு உங்க அண்ணா கிட்டே செல்விக்கிட்டே கொஞ்சம் நல்லபடியா இருமா. இங்க என்னைய கல்யாணம் முடிச்சு வந்துட்டேன்னா நம்ம அதுக்கப்புறம் ஊரா சுத்துவோம். அதுக்கப்புறம் நீ நினைச்சாலுமே செல்விக்கிட்டயும் உங்க அண்ணன்கிட்டயும் பேச முடியாது. சார், நான் எவ்வளோ அழகா அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன் உங்களை பார்க்கணுன்ட்டு. இங்க வந்து இதே பேச்சு பேசுறீங்களே சார். ஏதாச்சும் ரொமான்டிக்கா பேசலாம்ல? ரம்யாம்மா, எப்போம்மா வீட்டுக்கு வரணும்னு இருக்க? ஆடி மாசமும் முடிஞ்சு போச்சுலாமா? ஏத்தே, உங்களுக்கே தெரியும் தியா இங்கே தான் இருக்கான்ட்டு. நான் அவ கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் நேத்தே. பிரகாஷ்க்கும் அவளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை சரியாகிற மாதிரி தான் இருக்குதே. பிரகாஷ் வேற இன்னைக்கு வந்து பேசுறேன்னு இருக்காங்க. பேசி தியா அவங்க கூட போயிட்டானா நான் வந்துடுவேன் தே. இல்லைன்னா கொஞ்ச நாள் மட்டும் நான் இங்கே இருந்துட்டு வரேன். எல்லாம் கரெக்டு தாம்மா. ஆனா இந்த பொண்ணு வந்து அவ புருஷன் கூட இருக்கிறதா சரி. புரியுது தே, நான் அவகிட்ட பேசியிருக்கேன். அவன் நம்மளை நம்பி வந்துட்டா, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது நம்ம கடமை தானே. அவளுக்கு அம்மா அப்பாவும் இல்லை. எல்லாமே புரியுது. ஆனா அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா எல்லாரும் நம்மளதான் கேள்வி கேட்பாங்க. அதான் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? சரி தே. மினிக்கு வேற இன்னும் 1 வாரத்துல வளகாப்பு. அதுக்குள்ள நான் வந்துருவேன் தே. ஐயோ சம்மந்தி, வாங்க வாங்க. ஏட்டி குடிக்க எதுவும் கொடுத்தியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நான் சும்மா அந்த வழியோடி வந்தேன், அப்படியே ரம்யாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் இங்க கூட்டத்துக்கு போனேன் சம்மந்தி. நான் துட்டு கொடுத்து விட்டா எழுத மாட்டிக்காவா? அதான் இன்னைக்கு நானே போய் கொடுத்துட்டு வந்தேன். யாருக்கா? அந்த மாலதி தானே தலைவி? ஆமா, அவாதான். சும்மாவே அவளுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது பார்த்துக்கோங்க. இப்ப தலைமையானதுல இருந்து நாங்க போனாதான் எழுதுதாக்கா, இல்லைன்னா எழுதவே மாட்டிக்கியா. அதனாலதாக்கா நான் இந்த கூட்டத்தை விட்டே நின்றுட்டு. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுற மாதிரியே தெரியல. நானும் இந்த 1 மாசம் பார்ப்பேன். அடுத்து அவ இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு நினைச்சுக்கோங்களேன். சேமிப்பு தொகையை மட்டும் வாங்கிட்டு நான் பேசாம நின்றலான் இருக்கேன். ஏட்டி ரம்யா, அத்தை வந்திருக்கவும் ஏதாச்சும் செஞ்சு கொடுக்க வேண்டியதானே? ஐயோ, அவ ஜூஸ்லாம் போட்டு தரேன்னு தான் சொன்னா. நான் தான் வேண்டாமா, உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். ஆடி மாசம் முடிஞ்சிட்டுல, அதான் ரம்யாவை கூட்டு போலான்ட்டு. அவ ஃப்ரெண்டு இருக்கால, அதான் இவளும் இருந்துட்டு இருக்கா. மினிக்கு வேற வளகாப்பு வருது. இவ இருந்தா தானே நல்லா இருக்கும். புரியுது. இன்னைக்கு தியாவோட புருஷன் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லபடியா முடியணும். அவ வந்து அவங்க கூட போயிட்டான்னா ரம்யாவை நான் அனுப்பிச்சு வச்சதே. இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு மட்டும் இங்க இருக்கட்டுமே. இதேதான் அவளும் சொன்னா. மித்த நாள் இங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமரன் வந்து பார்த்துட்டு போய்ப்பா. இப்போ குமரனும் இங்க வரமாட்டேங்கானாம்ல. இந்த பிள்ளை புருஷன் இல்லாம இருக்கு. இல்லை நம்ம போனா அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படும்ட்டு. நீங்க நல்ல மனசோட தான்க்கா இருக்கீங்க, அதெல்லாம் நான் குறை சொல்ல. ஆனா பாத்துக்கோங்க, இப்பெல்லாம் நல்லதுக்கு காலமே கிடையாது. சரிக்கா, நான் பாத்துக்கிடுதேன். இப்போ நான் கிளம்புறேன். ரம்யா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேனம்மா. சரி தே.
ஏட்டி இந்த பிரகாஷ் எப்ப பேச வரேன்னா இன்னைக்கு வாரேன்னு சொன்னாங்கம்மா, வந்துருவாங்க. ரெண்டு பேத்தையும் வெளியில ஒரு இடத்துல வச்சு பேச வச்சிருவோம் டி. சரிம்மா. என்ன பேசணும்னு என்னைய கூப்பிட்டீங்க? செக்கப்லாம் போனியா? பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. கரெக்டான டைம்க்கு சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். டேப்லெட்லாம்? எப்ப நிறுத்துறீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா இருந்தா தானே உங்க பாப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்குறீங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க பாப்பா நல்லா தான் இருக்கும். எனக்கு நீ நல்லா இருக்கணும்டி. ஆமா, எனக்கு என்னோட பாப்பா தானே முக்கியம். என்னோட குழந்தையே நீ தானடி. உன்னைய நல்லா பார்த்துக்கிறது தானே என்னோட வேலை. இதை சொல்றதுக்காக தான் என்னை வர சொன்னீங்களா? நான் கிளம்புறேன். ம்ஹும். என்ன விஷயம்? என் கூட வந்துருடி. இதுக்கப்புறம் என்னையால முடியல தியா, நீ இல்லாம எங்க பார்த்தாலும் எனக்கு ஓ ஞாபகமாவே இருக்குடி. என்னையால நிம்மதியா அந்த வீட்டிலேயே இருக்க முடியல. எங்க பார்த்தாலும் நீ பிரகாஷ்னு கூப்பிடுறது, உன் கூட இருந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த நினைவுகள் என்னை கொல்லாம கொல்லுதுடி. ப்ளீஸ் என்கிட்டயே வந்துடுறேன். நேரில் வந்து என் கூட எவ்வளோ நாளும் சண்டை போடு, எவ்வளோ நாளும் அடி திட்டு, நான் வாங்கிக்கிறேன்டி. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ளீஸ்மா. என்னையால வர முடியாது. ஏம்மா, இன்னும் உனக்கு என் மேல கோபம் போகலையா? ஆமா. அந்த கோபம் போக நான் என்னடி பண்ணணும்? இனிமேல் என்னைய பார்க்க வராதீங்க. திரும்ப திரும்ப சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லாத தியா. உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலனா நம்ம வீட்டு பக்கத்துலயே ஒரு வாடகை வீடு இருக்கு, அங்க கூட வந்து இரு. உன்னை அம்மா பார்த்துப்பாங்க. இப்படி இங்க வந்து இருக்காத. ரம்யா வந்து உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டா, ரம்யா அம்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்க வேண்டாண்டி. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் உன்னோட புருஷன்டி. நம்ம டைவர்ஸ். ஏய், நானும் சின்ன பிள்ளை உன்கிட்ட மெதுவாக பேசி புரிய வச்சுக்கலான்னா ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டு இருக்க. டைவர்ஸ் வேற போயிட்டு இருக்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் வேணுக்குனே பண்ணல சரியா? உங்கள் அப்பா கூட நான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு தெரியும். தெரிஞ்சா உங்கள் அப்பா என்னைய கல்யாணம் முடிச்சு வச்சிருக்காரு. உங்கள் அப்பா அம்மாவை நான் ஒன்றும் வேணும்னு ஆக்சிடென்ட் பண்ணல தியா. அண்ட் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு எல்லாம் பண்ணது நான். அவங்கள நான் கொல்லலை சரியா? உங்கள் அப்பா கூட நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு தெரியும். தெரிஞ்சே என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதாடி நான் சொல்கிறது உனக்கு? உனக்காக நான் என்னோட லவ் பண்ணுற பொண்ணை விட்டுருக்கேன். நான் என்னோட அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணேன்? உன் மேலே வச்ச லவ்வால் தான் நான் பண்ணியிருக்கிறேன். நீ எனக்கு அவ்வளோ முக்கியம். அதனால தான் நீ இத்தனை தடவை என்னை அவாய்ட் பண்ணியோ அசிங்கப்படுத்தியோ நான் உன் கூட வந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா டிவோர்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்க. நீ டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல தியா. என்ன பாருடி. இனி விட்டு போயிடாதடி ப்ளீஸ். எனக்கு நீ வேணும். ஏன்டி அமைதியா இருக்க? பேசுடி. பிரகாஷ், நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். உங்களை பார்த்தாலே என்னோட அப்பா அம்மா இறந்து போனதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் வேணும்னே பண்ணீங்கன்னு சொல்லலை பிரகாஷ். ஆனால் இவ்வளோ நாள் எங்கள் அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ணவனே தேடி நான் எவ்வளோ அலைஞ்சிருப்பேன். போலீஸ் ஸ்டேஷன் அது இது நான் போயிருப்பேன் பிரகாஷ். அப்போ கூட உங்களுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணலையா? சரி, அப்படி சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப சொல்லு. இதே மாதிரி சண்டை போட்டு அப்பவே வந்து உட்கார்ந்துருப்ப அப்படித்தானே? கேட்டதுக்கு பதில் சொல்லிடி. இதே மாதிரி சண்டை போட்டிருப்ப. ஆமாம். அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலை. ஏன்னா நீ என் கூடயே இருக்கணும்னு நினச்சேன் தியா. நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நான் ஆசைப்படல. இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். சொல்லு, இப்போ என்ன பண்ணுற? என்னோட வாரியா இல்லை? டிவோர்ஸ் கொடுத்துருங்க பிரகாஷ். சரி தியா, என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் உனக்கு கிடச்சிரும். நாளைக்கே வக்கீல பார்த்து டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி உனக்கு சைன் பண்ணி அனுப்பிடுறேன். இப்போ எதுக்கு நீ உட்காந்து அழுற? நீ தானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்ட, அதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் பிரகாஷ், நான் டைவர்ஸ் கேட்டால் அடுத்த மறுபடியும் என்கிட்ட வந்து பேச மாட்டீங்களா? கெஞ்ச மாட்டீங்களா? நாளைக்கே வக்கீல் பார்த்துட்டு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க.